ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்ப்ராய்டரியோட டோட்டல் ஸ்டிச்சஸ். அது மட்டும் இல்ல, நான் எம்ப்ராய்டரி பழகினப்ப என்னோட ரெக்கார்ட் நோட் ஒர்க் தான் உங்களுக்கு காமிக்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க் மட்டும் தான் பண்றீங்க, ரெக்கார்ட் நோட் பண்றதே இல்லை. நான் பாத்தீங்கன்னா 2016ல வந்து பண்ண ஒர்க் நான் இன்னும் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அதனாலதான் உங்களையும் வந்து ஒரு ரெக்கார்ட் நோட்டா வந்து நான் கிரியேட் பண்ண சொல்றேன். ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து ஒரு செம்ல ஒரு எக்ஸாமாவே எங்களுக்கு வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன்ல டோட்டல் எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கறத வந்து ஒரு கிளாத்ல வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இன்ட்ரோடக்ஷனே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பெருசு வந்து எழுதி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாட்டின் ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டிசைன் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ கம்பல்சரி இவ்வளோ பெரிய ஒர்க் வந்து நம்ம பண்ணி கண்டிப்பாக அவங்க சப்மிட் பண்ணணும். நான் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிதான் குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா சில பேர் ஒழுங்கா கம்ப்ளீட் பண்ணாம அப்படியே சென்ட் பண்றீங்க. அந்த நோட்ஸும் வந்து எடுக்கிறது இல்லை. இப்போ நான் உங்களை எதுக்காக வந்து ஒர்க் பண்ணி நோட்ஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம எடுத்து பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே வந்து ரீகால் ஆகும். ஸோ அதுக்கு தான். இப்போ 2016ல பண்ண ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு அப்படியே இருக்கு. ஸோ இதை பார்த்து தான் நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் எடுப்பேன். ஸோ எம்ப்ராய்டரி ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம எம்ப்ராய்டரி பண்ணி கொஞ்சம் அதை அழகாக்குறோம். ஸோ அதுதான் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க். ஸோ ஒரு பிளெயின் கிளாத்ல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாவே இது வந்து இருந்துச்சு. இதுல எம்ப்ராய்டரி மட்டும் இல்லை, இதுல ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி, ஸ்மாக்கிங் அது கூட வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் வந்து இந்த ரெக்கார்ட் நோட்ல இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நான் காமிக்கிற எல்லா ஸ்டிச்சுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாமே சிம்பிளா இருக்கணும், நீங்க ஈஸியா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சின்ன சின்ன டிசைன்ஸ் கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரியோட வீடியோவும் நம்மளோட சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு எம்ப்ராய்டரியில நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எல்லாமே கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எங்கிட்ட தயங்காம கேளுங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க இனி ஃபாலோ பண்ணலனா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் எப்பவுமே ஆக்டிவா தான் இருப்பேன். ஸோ ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டிச்சஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்கிங். ஸோ இது வந்து ஃபேப்ரிக்ல வந்து நம்ம டிரா பண்ணி ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்மாக்கிங் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷின் எம்ப்ராய்டரிக்குன்னு தனியாக ஒரு மெஷின் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் வந்து சில ஸ்டிச்சஸ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்க எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி ஒரு ரெக்கார்ட் நோட்ல ஸ்டிக் பண்ணி வச்சீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உடனே மறந்துடும், டச்சும் விட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சா நம்ம மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே ரீகால் ஆகும். அண்ட் என்னன்னு நம்மளுக்கு வந்து தெளிவா புரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து டோட்டல் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச், செயின் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச், லேசி டைசி, சாட்டின் ஸ்டிச், blanket stitch, fly stitch, French knot, Boolean knot, web rose, fishbone embroidery, feather stitch embroidery, magic chain, cloud filling, herringbone embroidery, stem stitch, couching stitch, long and short embroidery,
ஸ்பிளிட் ஸ்டிச், லேஸ்டு ரன்னிங், ஷெவ்ரான் ஸ்டிச், ஃபைனலா பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் எம்ப்ராய்டரி. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க.